ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் எதால் மேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பிரசிடெண்ட், அதுக்கப்புறம் 2 ஹவுசஸ். ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பிரசிடெண்ட் இருப்பார், அதுக்கப்புறம் லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். இது 3 சேர்ந்தால் தான் பார்லிமெண்ட். நிறைய பேர் வந்துட்டு லோக்சபாவும் ராஜ்யசபாவும் மட்டும்தான் பார்லிமெண்ட்னு நினைப்பீங்க. ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு வேர்டு சொன்னாலே உங்களுக்கு 3 திங்ஸ் ஞாபகம் வரணும். ஒன்று வந்து பிரசிடெண்ட், இன்னொன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. லோக்சபானா இன்னொரு பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ராஜ்யசபாவுக்கு இன்னொரு பேர் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த ராஜ்யசபாவோட காம்போசிஷன். ஸோ காம்போசிஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ், இன்னொருத்தவங்க வந்துட்டு எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பீப்புள் தான் வந்து நாமினேட்டட் பீப்புள். அதுவும் வந்து பிரசிடெண்ட் தான் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது இந்த பீப்புளை வந்துட்டு நாமினேட் பண்ணுறதுக்கு. ஐ மீன் இந்த லிட்ரேச்சர், சோஷியல் சயின்ஸ், ஆர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த விஷயத்துலலாம் வந்துட்டு எமினெண்ட்டாக இருக்கணும், அவங்கள தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அடுத்து இப்போ எலெக்ட் ஆகி வராங்களே அவங்க வந்துட்டு நாட் மோர் தென் 238 பீப்புளுக்கு மேலே எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதோட லிமிட் வந்து 238 தான். அண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து வருவாங்க, யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்து வருவாங்க. யூனியன் டெரிட்டரிஸில் லெஜிஸ்லேச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ டெல்லி, புதுச்சேரி இருக்குது இல்லையா, அதுலேருந்து வந்துட்டு வரவங்க தான் வந்துட்டு ராஜ்யசபாவுக்கு போவாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அடுத்து என்ன விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா, ராஜ்யசபாவை ஸ்பெசிஃபிக்காக எந்த ஷெட்யூலில் சொல்லியிருக்காங்க, ஷெட்யூல் 12 ஷெட்யூல்ஸில் ஷெட்யூல் 4 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து 12 ஷெட்யூல்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்னு வரும். இதில் TEAR வந்து 4th ஷெட்யூல். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ராஜ்யசபா. அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் டு ராஜ்யசபா தான் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4th ஷெட்யூல். ஸோ 4th ஷெட்யூல் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ்யசபா. அடுத்து நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த 12 பீப்புளை வந்து நாமினேட் பண்ணுறாருல பிரசிடெண்ட், அவர் வந்துட்டு அவங்கள என்னென்ன ஃபீல்ட்லேருந்து சூஸ் பண்ணுவார்னா லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். இதிலெல்லாம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு ராஜ்யசபா மெம்பராக போடுவாங்க. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் இந்த 238 மெம்பர் தான் வந்து அப்பர் லிமிட் ராஜ்யசபா எலெக்டட் மெம்பர்ஸ். ஸோ அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டேட்ஸ். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயந்தான் வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு ராஜ்யசபாவில் வந்து மெம்பர்ஸை வந்து எடுக்கிற விதம். ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஒரு மாதிரி எடுப்பாங்க, ஸ்டேட்ஸுக்கு ஒரு மாதிரி எடுப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். சில பேர் வந்து இந்த பாயிண்ட் கேள்விப்படாமல் கூட இருப்போம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷால் பி எலெக்டட் பை த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட் இன் அக்கார்டன்ஸ் வித் த சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இப்போது ஸ்டேட்லேருந்து நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்டில் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாவுக்கு வந்து மெம்பர்ஸ் எடுக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும் இல்லையா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு எலெக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. லோக்சபாக்குள்ளே போகிறவங்க டைரக்ட் எலெக்ஷன் மூலயமா போவாங்க. ஆனால் ராஜ்யசபாக்குள்ளே போகிறவங்க வந்து டைரக்ட் எலெக்ஷன் இல்லை, இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு ராஜ்யசபாக்குள்ளே போகிற மெம்பர்ஸை வந்து லைக் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலிமா எலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ்க்கு நான் டிஃப்ரெண்ட்னு சொன்னேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா, த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஷால் பி chosen in such a manner as parliament may by law prescribe. இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்டை வந்து கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லிட்டாங்க, இப்படி தான் வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து எடுக்கணும்னு. ஆனால் யூனியன் டெரிட்டரியிலேருந்து ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்துட்டு பார்லிமெண்ட் தான் வந்து ஃப்ரம் டைம் டு டைம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். பார்லிமெண்ட் தான் சொல்லணும் அந்த இடத்துலேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து
அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா டியூரேஷன் ஆஃப் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இப்போ ஒன்னொன்றுக்கும் ஒரு டியூரேஷன் இருக்கு இல்லையா, லோக்சபாவுக்கு ஒரு டியூரேஷன், ராஜ்யசபாவுக்கு ஒரு டியூரேஷன். ஸோ அந்த மாதிரி ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ஷால் நாட் பி சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். இப்போ லோக்சபா வந்து நம்ம டிசால்வ் பண்ணிடலாம், ஆனால் ராஜ்யசபாவை டிசால்வ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அந்த ராஜ்யசபாக்குள்ளே இருக்கிற 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே கொடுத்துருக்கான். இதை வந்து வெளியில் வந்தெல்லாம் வந்து யாரும் ஃப்ரேம் பண்ணல. ஸோ ராஜ்யசபா இஸ் அ பெர்மனன்ட் ஹவுஸ். அதுக்கப்புறம் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து வெளியில் போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு ராஜ்யசபாக்குள்ளே மினிமம் இயர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 30 வயசு இருக்கணும். அதே லோக்சபாக்கு பார்த்துட்டிங்கன்னா 25 இயர்ஸ் இருந்தால் போதும், உள்ளே நீங்கள் போயிடலாம். ஸோ நார்மலாக மிச்சதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நார்மல் தான், சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லைக் president from time to time prorogue the houses or either house. ப்ரொரோக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷனை வந்து முடிச்சு வைக்கிறது. சம்மன்னா கூப்பிடுறது எல்லாத்தையும், ப்ரொரோக்னா முடிச்சு வைக்கிறது. ஸோ பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது அந்த செஷனை, அந்த ஹவுஸை, 2 ஹவுஸையும், ஈதர் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையுமே முடிச்சு வச்சிடலாம். இல்லை ஈதர் ஹவுஸ் ராஜ்யசபாவை மட்டும் இல்லை லோக்சபாவை மட்டும் வந்து ப்ரொரோக் பண்ணலாம் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் நினச்சா டிசால்வ் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அது உங்களுக்கு தெரியும், லோக்சபாவை மட்டும்தான் டிசால்வ் பண்ண முடியும், ராஜ்யசபாவை டிசால்வ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா யார் வந்து ராஜ்யசபாவுக்கு சேர்மன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு எக்ஸ் ஒஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஐ மீன் ராஜ்யசபா. ஏன் அவர் எக்ஸ் ஒஃபிஷியோன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக வந்து ஸ்பீக்கருன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லோக்சபாக்குள்ளே ஸ்பீக்கராக வருவாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு லைக் சேர்மனாக வரதில்லை. யார் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க டைரெக்டாக என்ன ஆயிடுவாங்க, ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு சேர்மன் ஆயிடுவாங்க. ஸோ அது எக்ஸ் ஒஃபிஷியோ அப்படிங்கிறது அதுக்கு தான் மீனிங். அங்கே இருந்தால் இங்கே ஆயிடலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ராஜ்யசபா அதிகம் அட்வான்டேஜா லோக்சபா அதிகம் அட்வான்டேஜான்னு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ஈச் ஒன், ராஜ்யசபா எடுத்துக்கோங்க லோக்சபா எடுத்துக்கோங்க, அதுக்கு அதோட தனித்தனி அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ராஜ்யசபாவுக்கு லோக்சபாவை விட 2 விஷயத்தில் வந்துட்டு இட் ஹேஸ் அதோட ஓன் அட்வான்டேஜ். ஸோ எக்ஸாமில் வந்துட்டு லோக்சபா தான் அதிக அட்வான்டேஜஸ் ராஜ்யசபா விட அப்படின்னு கேட்டாங்க, எழுதிடாதீங்க. ராஜ்யசபாவுக்கும் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து ஆர்டிகல் 249. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 லிஸ்ட் இருக்குது. சென்ட்ரல் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு 3மே இருக்குது. ஷெட்யூல் 7 இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்டேட் லிஸ்ட் கை வைக்க முடியாது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது யூனியன் பீப்புள் வந்து கை வைக்க முடியாது. கன்கரண்ட்டுன்னு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா 2 பேருமே அதில் கை வச்சுக்கலாம். இப்போ வந்து லேபர்லாம் பார்த்துட்டிங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு சென்ட்ரல் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட்டும் லா மேக் பண்ணலாம். ஸோ இதுதான் விஷயம். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து ஆர்டிகல் 249 கொடுத்துருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து யூனியன் கை வைக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ராஜ்யசபா கிட்ட இருந்தால் பெர்மிஷன் வாங்கணும். இப்போ என்னென்னா இட் ஆத்தரைசஸ் த பார்லிமெண்ட் டு மேக் அ லா ஆன் ஸ்டேட் லிஸ்ட். எப்படி அப்படின்னா ராஜ்யசபா வந்து அதோட 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங்கோட ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூனியன் பீப்புள் வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் மேலே கை வைக்கலாம், அது மேலே லா மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ராஜ்யசபா தான் வந்து ஓகே சொல்லணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், அது 2/3 வேணும். அடுத்த ஆர்டிகல் 312 உங்களுக்கே தெரியும், ஒரு புதுசாக ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு யார் கிரியேட் பண்ண முடியும், ஸ்பெசிஃபிக்காக வந்து ராஜ்யசபா மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். இட் ஆத்தரைசஸ் த ராஜ்யசபா டு கிரியேட் அ நியூ ஆல் இண்டியா சர்வீஸ். ஸோ ஆர்டிகல் 249 312 வந்து ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மட்டும்தான். ஆனால் லோக்சபாவுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்குது ராஜ்யசபா விட. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபா அண்ட் நாட் ராஜ்யசபா. இந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸுங்கிறவங்க வந்து வெறும் லோக்சபாலேருந்து மட்டும்தான் வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, either be லோக்சபா ஆர் ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கலந்து தான் எடுப்பாங்க.
ஆனால் இந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் ராஜ்யசபாலேருந்து வந்தால் என்ன, லோக்சபாலேருந்து வந்தால் என்ன, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு ஹூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாட்டு தான். அடுத்து மணி பில் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸி. மணி பில்லை வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னா வெறும் லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். லோக்சபா மட்டும்தான் அந்த பில்லை அமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது மணி பில்லாக இல்லையான்னு வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது ஸ்பீக்கர் தான். ஒரு பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஸ்பீக்கர், லோக்சபாவில் இருக்கிற ஸ்பீக்கர் தான் அது மணி பில்லாக இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறம் அது ராஜ்யசபா கிட்ட போகுதுன்னு வச்சுக்கோங்க, ராஜ்யசபா வந்து 14 நாளுக்குள்ளே அதை திருப்பி லோக்சபாவுக்கு அனுப்பிச்சிடணும், வித் ஆர் விதவுட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அனுப்பலாம், இல்லை கொடுக்காமலும் அனுப்பலாம். அதை வந்து லோக்சபா எடுத்துக்கலாம், எடுக்காமையும் போகலாம். ஓகேயா, பைண்டிங் கிடையாது. அதுக்கப்புறம் நோ கண்ட்ரோல் ஓவர் டிமாண்ட்ஸ். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி பில் இருக்குது இல்லையா, இப்போ ஒரு பட்ஜெட் பாஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ கூட பாஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு ராஜ்யசபா ஹேஸ் அ சே ஆர் நாட்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட்டை வந்து ராஜ்யசபா டிஸ்கஸ் மட்டும்தான் பண்ண முடியும், அதில் ஓட் பண்ண முடியாது. இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க இல்லையா பீப்புள், அவங்க வந்துட்டு ஸ்டேட்டில் அதிகமான பாப்புலேஷனில் இருக்கிறவங்க அதிகமாக அங்கே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஆப்வியஸாக அவங்கள ஓட் பண்ண விட்டிங்கன்னா நிறைய பாப்புலேஷன் ஒரு ஸ்டேட்லேருந்து வராங்க, அந்த ஸ்டேட்டில் நிறைய பாப்புலேஷனில் உள்ளவங்க ராஜ்யசபாவில் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபாவுக்கு இதில் சே கிடையாது, வெறும் டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் நோ கண்ட்ரோல் ஓவர் டிமாண்டும் கேட்க முடியாது. அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னு பார்த்துட்டிங்கன்னா லோக்சபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இப்போது வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்துட்டு யார் யூனியன் வந்து லா பாஸ் பண்ணுது. ஸோ அது எவ்வளோ காலம் வரைக்கும் வந்துட்டு உயிரோடு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 year இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணா ரெனியூ பண்ணிக்கலாம். 1 year தான் வந்து அந்த சச் ரெசல்யூஷன் வந்து லைக் டைமில் இருக்கும். இப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷனுக்கு வரலாம். ஸோ அ ரெசல்யூஷன் ஃபார் டிஸ்கண்டினியூவன்ஸ் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி கேன் பி பாஸ்ட் ஒன்லி பை த லோக்சபா. இப்போ ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து முடிக்கணும். ஸோ அதை முடிக்கிறது யாருன்னா லோக்சபா தான் அதை முடிச்சு வைக்க முடியும். ராஜ்யசபாவுக்கு இதில் சே கிடையாது. அடுத்து இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஏன் வந்து ராஜ்யசபா அப்படிங்கிற ஒரு சேம்பரை கொண்டு வந்தாங்க, ஏன் லோக்சபா மட்டும் வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிவைசிங் சேம்பர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து செக் பண்ண விட்டிங்கன்னா அதில் சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் என்ன தான் லோக்சபா பில்லு ஆக்டுன்னு பாஸ் பண்ணாலும் அதை செக் பண்ணுறக்கு இன்னொரு சேம்பர் வேணும், அதுதான் ராஜ்யசபா. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா பார்த்துட்டிங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே வந்துட்டு ஃபெட்ரல் சேம்பர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. 2 சேம்பர் கொண்டு வந்தது காரணமே எதுவும் மிஸ்மேட்ச் இருக்கக்கூடாது எந்த இடத்துலையும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அடுத்து ரெப்ரசன்டேஷன் டு எமினன்ட் பர்சன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. சில பேர்னால வந்துட்டு நின்று ஓட்டு கேட்டெல்லாம் வர முடியாது, அவங்களுக்கு அந்த திறமையும் இருக்காது, அவங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் அவங்க வேற ஒரு துறையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளில் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார் பார்த்தீங்களா, எமினன்ட் பர்சன் இன் ஆர்ட் சயின்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்கள வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இந்த லெஜிஸ்லேச்சருக்குள்ளே கொண்டு வரது ராஜ்யசபா மூலியமாக தான். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.